ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்னைக்கு நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்துள்ள எமபடரடிபடி கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 269, பக்கம் 223. அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் இந்த வாக்கியத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இது ஒரு வினாவாக நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை சிவபதன் அண்ணா அவங்க இந்த வாக்கியத்தை பத்தி, இந்த வாக்கியத்துல உங்களுடைய புரிதலை பத்தி நீங்க ஒரு நாளைக்கு பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால இந்த வாக்கியத்துல நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு என்ன அருளி செய்யறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து கூடி பார்ப்போம். திருவாக்கியம் எண் 269, கோடாயுதக்கூர், பக்கம் 223. யாராவது இந்த திருவாக்கியத்தை ஓதுங்கப்பா. நேரத்தில்தான் உன் பிடரியின் மேலே வரும். பிடரி என்றது உன் நினைவின் பிடரியில், நாம் அதற்கும் உனக்கும் இடையில் உன் நினைவின் மேலே அமர்ந்திருக்கிறோம். ஆகவே எம் கையகத்தான நீ திரும்பினால் முதலில் அதை சந்திக்காமல் எம்மையே சந்திப்பாய். இதற்குத்தான் எம்முடைய இவ்வளவு நாள் பாடு. ஆனால் எம் கையகத்தாகாதவர்கள் அதை தாங்களே நேர்முகத்தில் சந்திப்பார்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனின் வாழ்க்கை தாவி பித்தறிய நிற்கிற ஒரு வேங்கையின் முன் வாழ்கின்ற ஒரு மொண்டி ஆட்டின் வாழ்க்கையை போல இருக்கிறது. அந்த ஆடு தன் முன் இருக்கும் ஆபத்தை கண்டு நடுங்கிய வண்ணமாகவாவது இருக்கும். ஆனால் இவனோ யமன் என்னும் கடவாய் தன்னை எப்ப விழுங்கலாம் என்று இருக்கிறது என்பதை தெரிந்தும் அந்த கவலை திவலை கூட இல்லாமல் இருக்கின்றான். ஏன் இப்படி இருக்கிறான் என்று நீதி நினைக்காதோ என்று நமது குலதெய்வம் பிரம்மபிரகாசனை வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்கள் இருக்கிறார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே, இப்போ நாம இந்த திருவாக்கியம் 269 நாம போதுறத நம்ம எல்லாரும் இப்ப கேட்டோம். இப்போ இந்த திருவாக்கியத்துல நம்முடைய தெய்வமார்கள் பூமியில் உள்ள அனைவரின் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும் அப்படின்னு, அந்த அது அப்படிங்கிறது எதுவாக, இது பைபிள்ல உள்ள ஒரு தீர்க்க தரிசன வசனம். இந்த வசனம், இந்த அது என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த யமன் எல்லாருக்கும் நமக்கு ஒரு நாள் வர்றதான் குறிக்கிறது அப்படிதான் சொல்றாங்க. இந்த வாக்கியம், இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி பைபிள்ல என்னால பார்க்க முடியல. அப்ப நான் புரிந்து கொண்டது, இந்த பூமியில் உள்ள அனைவரின் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். அப்போ எல்லாருக்கும் அந்த யமன் என்கின்ற அந்த கடுவாய் ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் வரவிருக்கிறதே, அததான் இதுல குறிப்பிடுறாங்க. ஏன்னா பின்னால வர்ற நம்ம தெய்வம் அவர்களுடைய வாக்கியங்களை வச்சு நாம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆமா, அது நிச்சயமாக திடீரென்று நீ நினையாத நேரத்தில் தான் வரும். அது எப்ப வரும்? நாம நினைக்கிற நேரத்துல வரும். அது எப்ப வரும் நமக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. நம்முடைய தெய்வம் அவர்கள் நம்ம கோடாயுதக்கூர் திருவாக்கியத்துல கூட இப்போவோ பின்னையோ சற்று நேரத்திலோ, இரவிதான் படு நேரமோ, இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ, எல்லாரும் மியூட்ல போட்டுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் எக்கோ ஆகுது. இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ எந்தெந்த வேளை தனிலோ
அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அரவு தரு பெருமிடியிலோ ஆறாத புண்ணிலோ அடநோய்கள் தன்னிலோ ஆயுதங்களினாலேயோ செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ என்னுயிர் பிரிந்திடும் இறைவா. அப்போ எந்த இடத்துல எந்த நேரத்துல எப்படியாக எந்த காரணத்தினால நம்ம உயிர் பிரிந்திடும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது நிச்சயமாக நீ நினையாத நேரத்தில் தான் உன் பிடரியின் மேலே வரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த பிடரி அப்படிங்கிறது என்ன? பிடரி என்பது உன் நினைவின் பிடரியில். அடுத்து நமக்கு விளக்கி அருள்றாங்க. பிடரி அப்படின்னா உன்னுடைய நினைவு தான், உன் நினைவின் பிடரியில். நாம் அதற்கும் உனக்கும் இடையில் உன் நினைவின் மேலே அமர்ந்திருக்கிறோம். அப்போ இந்த பிடரி அப்படிங்கிற வார்த்தை இந்த நினைவாகிய பிடரி அப்படின்ற வார்த்தை நம்முடைய தெய்வம் அவர்கள் மான்வியத்துல ஜீவசிம்மாசன பருவம் அதுல பக்கம் 307 அது எண்ணத்தின் பிற்புற பிடரியில் இதனை, அதாவது ஒரு அணுவடிவு வஸ்துவினுக்குள்ளே அடக்கப்பெற்று வைத்துக் கொண்டிருக்கும் சொற்கடங்கா வளம் சுரந்து அமிழார் செழிப்பேறி வளர்ந்து கேட்டதெல்லாம் தருவதாயும் கேளாததும் தருகுவதான சர்வ ஜீவ மூல மந்திரார்த்த கற்பகத்தருவென்னும் ஒரு வித்தொன்று இருக்கிறது. ஒரு கற்பகத்தரு விருட்சத்துக்கு உண்டான ஒரு வித்து இருக்குது. அந்த வித்து எங்க இருக்குது அப்படின்னா, இதனை நான்மறையாகிய குரான் ஷரீஃபினிடத்தே ஓ சம்சு என்னும் நாமம் சூட்ட பெற்று இருக்கின்றதோடு மனிதனுடைய எண்ணத்தின் பிற்புற பிடரியில், மனிதனுடைய எண்ணத்தின் பிற்புற பிடரியில் தான் இந்த வித்தானது நிறை நீதி ஆசன பீடம் விட்டு இருந்து வரும் வஸ்து வித்தாகிய அது. அந்த வஸ்து வித்தானது, அந்த கற்பகத்தர் விருட்சத்தினுடைய வித்தானது எங்க இருக்கு அப்படின்னா மனிதனுடைய எண்ணத்தின் பிற்புற பிடரியில். அப்போ பிடரி அப்படின்னு நம்ம தூலத்துல பிடரி அப்படின்னு எதை குறிப்பிடுவோம் அப்படின்னா, நம்முடைய சிரசுக்கும் நம்முடைய அந்த உடல் பகுதிக்கும் நடுவுல அந்த கழுத்து பகுதினா பின்பகுதி, அததான் பிடரி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அந்த சிரசுக்கு கீழே நம்மளுடைய உடம்பையும் சிரசையும் இணைக்கிற அந்த கழுத்து பாகத்துல பின் பாகத்தை பிடரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது அது தூலத்தோட பிற்புற பிடரி. இது எண்ணத்தின் பிற்புற பிடரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த எண்ணத்தின் பிற்புற பிடரியில தான் அந்த கற்பகத்து விருட்ச வித்தானது குடிகொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அகிலவலம் வரும் பருவத்துல பக்கம் 190 கூட இந்த பிடரி என்கிற வார்த்தைய நாம பாக்குறோம். நம்முடைய மாநிலத்துல தெய்வம் அவர்கள் அங்கே பின்னால் இருந்து கிளம்பி கீழ்த்திசையாக நோக்கி அரசலூர் மலைப்பாகமாக வரும் நாளையிலே, அப்போது நாயம் அவர்களுக்கு முதல் தீட்சை பெற்றதில் இருந்து 12 ஆண்டுகள் ஆகிற்று. ஆதலினாலே நாயகம் அவர்களுக்கு பிடரிக்கண் திறந்து காரண தேகத்தின் தீட்சை பெற்று, அப்போ இங்கதான் அவங்களுக்கு அந்த பிடரிக்கண்ணானது திறக்க பெற்றது அப்படின்னு சொல்லி அருள் செய்யறாங்க. அப்படின்னா என்ன? அப்போ நாம அந்த முதல்ல படிச்ச அந்த திருவாக்கியத்துல நாம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அந்த மனிதனுடைய எண்ணத்தின் பிற்புற பிடரியில் இந்த கற்பகத்திரு விருட்ச வித்தானது நிறை நீதி ஆசன பீடமிட்டு இருந்து வருகிறது அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க தெய்வம். அது அதைத்தான் பிடரிக்கண் திறக்க பெற்றது அப்படின்னு அருள் செய்யறாங்க. பிடரிக்கண் திறந்து காரண தேகத்தின் தீட்சை பெற்று நிரந்தர பத்தியம் கை கொண்டு முடிவில்லா ஆகாய வீதி விளையாட்டு யோக குணாதீதராய் விசும்பின் முகடேறி எழுந்து பாயும் ஒரு அதிசய பட்சியை போன்ற காரண காட்சியினராய். அப்போ இந்த காரணம்னா என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தீட்சையை அவங்க பெற்றாங்க. அதத்தான் பிடரிக்கண் திறந்தது, அந்த காரண தேகத்தின் தீட்சை பெற்றார்கள் என்று அருள் செய்றாங்க. அந்த தீட்சை பெற்ற உடனேதான் அவங்க சுத்த சித்த மாபெரும் சேலனை உடைய ஜோதி சொரூப திருமேனியை கைப்பற்றி கொண்டார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த ஜோதி திருமேனியாக இருந்தது யாரு? ஜோதி அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம், பிரகாசம்.
அறிவு பிரகாசமாக இருக்கிற அந்த ஜோதி திருமேனியாக இருக்கிறது. கேக்குதாப்பா எல்லாருக்கும்? கேக்குதா? அப்போ அந்த ஜோதி திருமேனியாக தெய்வம் அவர்களுக்கு விளங்கியது யார்? நமக்கு ஜோதி திருமேனியாக, நமக்கு அறிவு பிரகாசத்தை கொடுக்கிற அந்த சேம்பிரகாச நித்யானந்த சுரூபகராக நம்ம தெய்வம் அவர்கள் இருந்தது போல, நம்ம பெருமானவர்களுக்கு பாட்டையர் பிரானவர்கள் தான் அந்த ஜோதி சொரூப திருமேனியராக இருந்தாங்க. அந்த ஜோதி சொரூப திருமேனியை அவங்க கைப்பற்றி கொண்டாங்க. கைப்பற்றி கொண்டாங்கன்னா என்ன? அவங்கள முழுமையாக, அவங்கள அவங்க இன்னாருதான் அப்படிங்கிறத முழுமையாக அறிஞ்சு கொண்டாங்க, அவங்கள முழுமையாக பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் அந்த ஜோதி சொரூப திருமேனியை கைப்பற்றி கொண்டார்கள். அதுக்கப்புறம் பிரானவர்களின் திருமேனியை கரங்கொண்டு தொடுவதற்கு முழு யோக்கியமும் பெற்றுக்கொண்ட நாயகம் அவர்கள். அப்ப நாம இந்த இடத்துல நினைப்போம் பிரானவர்களின் திருமேனியை கரங்கொண்டு தொடுவதற்கு. அப்ப அது வரைக்கும் அவங்கள கரங்கொண்டு தொடவே இல்லையா? இதுக்கப்புறம்தான் அவங்க பிரானவர்களின் திருமேனியை கரங்கொண்டு தொடுவதற்கு யோக்கியம் பெற்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஜோதி சொரூப திருமேனியை கைப்பற்றி கொண்டதைத்தான் கரங்கொண்டு தொடுவது அப்படின்னு அருளி செய்யறாங்க அப்படின்றது என்னுடைய புரிதலாக இருக்கிறது. அதாவது ஜோதி சொரூப திருமேனியை கைப்பற்றி கொள்ளுதல், அதைத்தான் கரம் கொண்டு தொடுதல், கைப்பற்றி கொள்ளுதல். அதனாலதான் அதுக்கு கீழேயே கரம் கொண்டு தொடுதல் அப்படின்னு அவங்க அந்த திருமேனியை முழுசாக கைப்பற்றி கொண்டாங்க. அந்த முதலை, அந்த அருந்தவ முதலாக இருந்தாங்களே அந்த ஆசானவர்கள், அவங்கள முழுமையாக அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு முதல் இருக்கு, அந்த முதலை நாம முழுமையாக பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த காரண தேகமாக இருக்கிறது ஆசானவங்க தான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு தூல தேகம்னா என்ன, நமக்குள்ளாக நாம பாக்குறது இந்த தூல தேகத்தை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம கிட்ட 4 தேகம் இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த தூல தேகம், ஜீவ தேகம், காரண தேகம், மகா காரண தேகம் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதுல காரண தேகமாக ஆசானவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டுறது. அதுதான் நம்ம திருமஞான குரல் அதுல பக்கம் 31 கூட வார்த்தை அளவில் நிற்பது தூல தேகம், நினைவு என்ன பெற்றது ஜீவ தேகம், ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம். இந்த தூல தேகத்திலே சதா குடியிருந்து கொண்டு அதன் உட்பொருளே தெரியாது இருக்கிறவர்களுக்கு இந்த ஜீவ தேகத்திற்கு அப்பால் இருக்கிற பிரதானமான காரண தேக வல்லப கருவியை எப்படி அறிவிப்பது? அப்போ காரண தேக வல்லப கருவியை அறிவிக்கிறதுனா முதல்ல தூல தேகத்திலிருந்து ஜீவ தேகத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் ஜீவ தேகத்திலிருந்து காரண தேகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். அந்த காரண தேகம் தான் நம்முடைய ஆத்மாவாக இருக்கிறது. தங்கள் ஜீவ தேகமே தெரியாமல் இருந்து கொண்டு ஆத்மாவை அறிவிக்கிறது என்பது எப்படி இருக்குது அப்படின்னா, அறிவிக்கிறேன் என்பதும் அதை பற்றி தீர்ப்பளிக்கிறேன் என்பதும் அவலமாகத்தான் இருக்கும். அப்போ இந்த தூல தேகத்தில் உள்ளவர்களுக்கு செவிப்புலனில் அறிவிக்கிறது என்றால், ஜீவ தேகத்தில் உள்ள இருக்கோளமாய் இருக்கும் அசைவற்ற நினைவை அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா. நமக்குள்ளாக அசைவற்ற பொருளாகத்தான் இருந்தது. நம்முடைய அந்த ஜீவனானது அசைவற்ற பொருளாகத்தான் இருந்தது. அதை அசைவுக்கு கொண்டு வர்றது, அந்த நாகத்தை வெளியே கொண்டு வர்றது, அதுதான் ஆத்மாவாக இருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் இந்த காரண தீட்சையில தெய்வம் அவர்கள் அந்த காரண தீட்சையை பெற்றுக்கொண்டு அதை தெரிஞ்சு கொள்றதான் பிடரிக்கண் சிறந்தது அப்படின்னு சொல்லி அருளி செய்யறாங்க. அப்போ அந்த நம்மகிட்ட இருக்கிற அந்த பெருமுதல், நாம நம்ம தெய்வம் அவர்களை ஒரு பெரிய முதல், அந்த முதலை நாம பெற்றுக்கொண்டோம். அந்த பெருமுதல் நமக்கு என்ன, அது எவ்வளவு மதிப்புடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமே. அது தெரியாததுனாலதான் ஒரு நாள் அதை யாரோ ஒருத்த கொள்ளையடிச்சு போயிடறான். நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெருமுதல் இவ்வளவுதான் நமக்கு ஒரு கணக்காவது தெரியணுமே. அதான் தன் வசம் உள்ள பெருமுதலின் அளவு இவ்வளவு என்று தோராயமாகவாவது தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு தெய்வம் அவர்கள் அருளி செய்றாங்க. ஒரு தோராயமாவது சுத்தமா கணக்கிட்டு உனக்கு தெரியாட்டாலும்
தோராயமாகவாவது தெரிந்திருக்க வேண்டாமா? ஒரு நிதானமாக கரெக்டா இவ்வளவு பாயிண்ட் இவ்வளவுன்னு சொல்லாம இத்தனை சாக்குப்பை இருக்கு, 5 சாக்குப்பை அளவு இருக்கு, 6 சாக்குப்பை அளவு இருக்கு என்றாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஆனா கொள்ளைதான் போயிருச்சுனாலும் இவ்வளவுதான் கொள்ளை போயிருச்சு அப்படின்னாவது உனக்கு தெரிய வேண்டாமா? கொள்ளை போனால் இவ்வளவுதான் கொள்ளை போயிற்று என்று தெரிவதற்காகவாவது தன்னிடத்தில் உள்ளது இன்னது இவ்வளவு அளவுடையது என்று தெரியாமல் இருக்கலாமா? இப்ப நம்மிடத்தில் இருக்கிற அந்த பெருமுதல் என்ன மதிப்புடையது, அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிடணும்? அப்படி அறிந்திராவிட்டால் இறுதியில் அதற்கு வருது யமன் என்னும் சாட்டை. அப்படி நாம தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற பெருமுதலுடைய மதிப்பு என்ன? மிருகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய முதல் நம்மகிட்ட இருக்கே, அந்த முதலோட மதிப்பு என்ன? ஒரு 5 சாக்குப்பை இருக்குமா, 6 சாக்குப்பை இருக்குமா, 5 மூட்டை இருக்குமா, 6 மூட்டை இருக்குமா, எத்தனை மூட்டை இருக்கும்னாவது நீ தெரிஞ்சுக்கோ. கரெக்டா இவ்வளவுதான், இத்தனை கிலோ, இத்தனை கிராம் அப்படின்னு துல்லியமா கணக்கு தெரியாட்டா கூட ஒரு 4 மூட்டை இருக்கும், 5 மூட்டை இருக்கும், அப்படியாவது நீ தெரிஞ்சுக்கோ. அப்படின்னு தெரியாம உனக்கு கொள்ள போகிறதுக்கு, அதை கொள்ள கொடுக்க போற, அப்படி தெரியாம இருந்தீனா அதை கொள்ளை கொண்டு போக யமன் என்கின்ற ஒரு சாட்டை வரப்போகுது. அப்போ அந்த பெருமுதலை நாம தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் அந்த நினைவாகிய பிடரியில நாம நினைவின் பிடரியில் நாம் அதற்கும் உனக்கும் இடையில் உன் நினைவின் மேலே அமர்ந்திருக்கிறோம். அதாவது நீ நினையாத நேரத்தில் உன் பிடரியின் மேல அது வருது. எது வருது? அந்த யமன் என்கிற சாட்டை வருது. நாம் அதற்கும் உனக்கும் இடையில் உன் நினைவின் மேலே அமர்ந்திருக்கிறோம். அப்போ அவங்க மேலே, நினைவின் மேலே, இப்போ இந்த பிடரியில பிடரி நம்ம எண்ணத்தின் பிற்புற பிடரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த பிடரியிலே யமன் பிடரி மேல வர்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் உன்னுடைய பிடரியில அதுக்கும் உனக்கும் நடுவுல நான் உட்கார்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அருளி செய்யறாங்க. உன் நினைவின் பிடரியில் நாம் அதற்கும், எதற்கு அந்த யமன் உட்கார்வானே அதற்கும் உனக்கும் நடுவுல நான் உட்கார்ந்துக்குவேன். எப்ப நீ என்னை நினைச்சினா, அந்த பெருமுதலின் அளவு இவ்வளவுன்னு தெரிஞ்சு நீ அந்த சுத்த ஜோதி திருமேனியை முழுசாக கைப்பற்றி கொண்டு அவங்கள உன் கைவசப்படுத்திக்கிட்டீனா, அவங்களை கைப்பற்றி கொண்டாயானால், அவங்களை கரம் கொண்டு தொடுவதற்குண்டான யோக்கியத்தை பெற்று கொண்டாயானால் அவங்க என்ன செய்வாங்க? அதற்கும் நமக்கும் இடையிலே அமர்ந்து கொள்வார்கள். அதாவது நாம சிரசின் மேல இருக்கிறோம். சிரசோட மேலதான நம்முடைய ஜீவன் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்போ அந்த சிரசுல அந்த நாம் அப்படிங்கிறதே நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் தான். நாம்ங்கிற வார்த்தைக்கு நாம சொந்தக்காரவங்க இல்ல. நான் என்பது அந்த நம்முடைய ஜீவனுக்கு மட்டுமே சொந்தமானது. அப்போ அது எங்க இருக்கு அப்படின்னா சிரசின் மேல இருக்கு. அந்த சிரசுக்கு கீழே தான் அந்த கழுத்து பாகம் பிடரி இருக்கு. இந்த பிடரியில எண்ணத்தின் பிற்புற பிடரியில நாம் மேல உட்காருவோங்கிறாங்க தெய்வம். அதுக்கும் உனக்கும் நடுவுல அப்படின்னா அந்த பிடரியில தான், அப்படின்னா பிடரியோட மேல் பகுதியில தெய்வம் அவர்கள் உட்கார்றாங்க. அப்போ இந்த யமன் எங்க உட்கார்றான் அப்படின்னா பிடரியோட கீழே உட்கார்றான். அப்போ அந்த யமனுக்கும் நம்மளுக்கும் நடுவுல தெய்வம் அவர்கள் அந்த பிடரியோ, நாம மேல சிரசுல இருக்கிறோம், யமன் பிடரியோட கீழே இருக்கிறான். அந்த சிரசுக்கும் பிடரியோட கீழ்ப்பகுதிக்கும் மேல, பிடரியோட மேல இங்க சொல்லிட்டாங்க உன் நினைவின் மேலே, அதுவும் பிடரியில தான். உன் நினைவின் பிடரியில் நாம் அதற்கும் உனக்கும் இடையில் உன் நினைவின் மேலே. அப்ப நினைவுல, அந்த நினைவு தான் பிடரின்னு சொல்லிட்டாங்க. அந்த பிடரியில எமை கொஞ்சம் கீழே இருக்கிறான், அதுக்கு மேலாக தெய்வம் அவர்கள் நாம அந்த யமனை பார்க்க முடியாதபடிக்கு கொஞ்சம் மேல உட்கார்ந்துக்கிறாங்க. எப்போ நாம அவங்கள சுத்த ஜோதி சுத்த திருமேனியை முழுசாக கைப்பற்றி கொள்ளும் போது. ஆகவே எம் கையகத்தான நீ திரும்பினால், அப்படி அவங்கள முழுசாக கைப்பற்றி கொண்டால், அவங்களுடைய கையகத்தில் நாம் ஆகிக் கொண்டால், எம் கையகத்தான நீ திரும்பினால், அந்த யமன் வந்துட்டானே அப்பான்னு நம்ம அவனை பார்க்கும்போது அவனை பார்க்க மாட்டோம்,
மேல நம்மளுக்கும் அவனுக்கும் நடுவுல இருக்கிற அவங்களத்தானே நம்ம பார்ப்போம். அப்போ நீ திரும்பினால் முதலில் அதை சந்திக்காமல் எம்மையே சந்திப்பாய். அப்போ அவனை நம்மளை சந்திக்க விட மாட்டாங்க. அவன் ஒரு பயங்கரமான ஒரு கோரமான ஒரு புலி மாதிரி நம்ம மேல பாயறதுக்கு வந்து அந்த இடத்துல உட்கார்றான். அவனை பார்க்க விடாம தடுத்து நம்மளுக்கு நடுவுல அவங்க உட்கார்ந்துக்கிறான். இருவாரம் பசி கிடந்த வேங்கை போல அவன் பாயறதுக்கு வர்றான். அப்படி வரும்போது அவனை பார்க்க விடாம, அந்த கோரத்தை நாம சந்திக்க விடாம, நம்ம பெருமான் அவர்களுடைய அந்த சுத்த திருமையை நாம் முழுசாக கைப்பற்றி கொண்டால், நாம் அவர்களுடைய கையகத்தில் ஆனால், அந்த காட்சியை நம்மளை பார்க்க விடாம அவங்க நடுவுல அந்த நினைவின் மேலே அவர்கள், நினைவின் கீழே அவன் இருக்கான், நாம சிறப்புல இருக்கோம். அந்த ரெண்டுக்கும் நடுவுல தெய்வம் அவர்கள் அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போது நீ ஆகவே எம் கையகத்தான நீ திரும்பினால் முதலில் அதை சந்திக்காமல் எம்மையே சந்திப்பாய். அப்போ நீ அந்த எம்மன் வந்துட்டானேன்னு நீ பயந்துகிட்டு பார்க்கும்போது நீ அவனை பார்க்க மாட்ட. அந்த கோர வடிவமான அந்த வேங்கையை நீ பார்க்க மாட்ட. அந்த கருணாமூர்த்தி ஆகிய பெருமானவர்களைத்தான் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த கோரமான அவனை பார்க்கும்போது தானே பயங்கரம் வந்துருது. அந்த தூலத்துல அந்த பெருமானவர்களை பார்த்துட்டா நமக்கு எப்படி இருக்கும்? இதோ தங்க ரதம் அல்லவா வந்து விட்டது, நான் ஏறி அதுல பயணம் செய்ய போறேன்னு அந்த ஜீவ பிரயாணம் எவ்வளவு அருமையானதாக இருக்கும். அப்ப அதைத்தான், அந்த செயலைத்தான் இந்த இடத்துல நமக்கு இப்படி எடுத்து அருளி செய்யறாங்க. எம் கையகத்தான நீ திரும்பினால் முதலில் அதை சந்திக்காமல் எம்மையே சந்திப்பாய். இதற்குத்தான் எம்முடைய இவ்வளவு நாள் பாடு. இதுக்குத்தான் நீ அந்த நேரத்துல யமன் உட்காரும் போது நீ என்னைய நினைக்கணும், என்னைய கைப்பற்றி கொள்ளணும், என் கையகத்தான பிள்ளையாக நீ ஆகணும். அப்படி ஆகும்ங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பாடு, இவ்வளவு பேச்சு எல்லாம். நீ அந்த நேரத்துல மறந்துடக்கூடாதுன்னு தான் எந்த நேரமும் என்னையே நினை, எம்மையே நினை, எப்போதும் இது செய்கில் என்னையே வந்தடைவி, உன் நாட்டுல மூல மந்திரத்தை ஒட்ட வச்சுக்கொள், ஒரு நாளைக்கு இத்தனை தடவை வணக்கம் பண்ணு. இப்படி எல்லாம் உன்னை அந்த மெய்ச்செயல்ல பழக்கிறது எதுக்கு அப்படின்னா இதுக்குத்தான். அந்த யமன் உங்ககிட்ட உட்காரும் போது நடுவுல நான் உட்காரணுமே, அதுக்கு நீ என்ன நினைக்கணுமே, நினைச்சாதான் அவங்க உட்காருவாங்க. அந்த நேரம் உனக்கு நினைவு வரணுமே, அதுக்காகத்தான் இவ்வளவு நாள் பாடு. ஆனால் எம் கையகத்தாகாதவர்கள் அதை தாங்களே நேர்முகத்தில் சந்திப்பார்கள். ஆனா தெய்வம் அவர்களுடைய கையகத்து ஆகாம இருந்தா பார்க்கும்போது அந்த இடையில தெய்வம் அவர்கள் உட்கார மாட்டாங்க. அப்போ நேரம் அந்த கொடூர அந்த கடுவாயாகி அந்த வேங்கையாகி அந்த யமனைத்தான் அவங்க சந்திப்பாங்க. அதனாலதான் சாவுடைய நேரத்தில் அத்தனை உருமலும் திமிறுதலும் அந்த கோர முகமும் அதனாலதான் வந்துருது. இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனின் வாழ்க்கை தாவி பீத்தறிய நிற்கிற ஒரு வேங்கையின் முன் வாழ்கின்ற ஒரு மொண்டியாட்டின் வாழ்க்கையை போல இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு வேங்கை பசியோட தாவி பாய்ந்து கடிக்க வர்ற வேங்கையின் முன்னால ஒரு மொண்டி ஆடு, ஒரு நொண்டி இல்லாம இருந்தா கூட கொஞ்சம் ஓடும். நீயே நொண்டி ஆடு மாதிரி இருக்கிற, ஓடவும் முடியாது. அந்த கடுவாய் எந்த நேரம் உன்னை பாஞ்சு கடிச்சு திங்க போகுதுன்னு தெரியாது. இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலேயோ தெரியாது. ஆனா நிக்கிது முன்னால. அவ்வளவும் தெரிஞ்சு அந்த அப்படிப்பட்ட தெரிஞ்சு கூட நீ எப்படி இருக்கிற, அதை பத்தி ஒரு சிறு பயமாவது உனக்கு இருக்கா? இந்த கடுவாய் வேங்கைய நம்ம என் முன்னால நிக்கிதே, இது எப்ப பாயும் தெரியாதேன்ற ஒரு சிந்தனையாவது இருக்கா அப்படின்னா, அந்த ஆடாவது ஒரு ஆட்டு முன்னால அப்படி ஒரு வேங்கை இருந்தா அந்த ஆடு நடுங்கிக்கிட்டே இருக்குமா. அந்த ஆடாவது நடுங்கிய வண்ணமாகவாவது இருக்கும். அதுக்கு ஓட முடியாட்டாலும் பயந்து நடுங்கிக்கிட்டாவது இருக்கும். அந்த ஆடு தன் முன் இருக்கும் அந்த ஆபத்தை கண்டு நடுங்கிய வண்ணமாவது இருக்கும். ஆனால் இவன் இப்படி நடுங்கிக்கிட்டா இருக்கானா? யமன் என்னும் கடுவாய் தன்னை எப்ப விழுங்கலாம் என்று இருக்குது என்பதை தெரிந்தும் அந்த திவலை கூட இல்லாமல் இருக்கிறான். அந்த கவலை இந்த உலக மக்கள் கிட்ட யார்கிட்டையாவது இருக்கா? இந்த யமன் என்னும் எத்தனை போய் எத்தனை சாவ பாக்குறாங்க, எத்தனையோ பாக்குறாங்களே. இந்த யமன் என்கின்ற கடுவாய் நம்ம மேல எப்பவோ பின்னையோ பாயறதுக்கு ரெடியா நிக்கிறானேன்ற கவலை திவலையாவது இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன் இப்படி இருக்கிறான் என்று நீதி நினைக்காதோ? அப்போ இந்த கவலை கொஞ்சம் கூட இவனுக்கு துளி கூட இல்லாம இருக்கே. அந்த ஆடாவது கொஞ்சம் நடுங்கிய வண்ணமாகவாவது இருக்கு. ஆனா இவனுக்கு அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லையே. அதை பற்றி இவன் இந்த உலகத்துல
கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்கிறத பற்றி நம்முடைய தெய்வமார்கள் ஒரு கதை மூலமாக இதை நமக்கு தான் விளக்குவாங்க. இந்த உலகத்துல இவன் வந்து கொஞ்சம் கூட கவலை இல்லாம அந்த இன்பம்னு அனுபவிக்கிறானே, அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பாடு கிணற்றுல அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறான் இவன். ஒரு மேல ஒரு கொடிய ஒரு விஷப்பாம்பு இவன் உயிரை கொத்தி போகிறதுக்காக மிகுந்த உக்கிரத்தோடு சீறி கொண்டிருக்கு. ஒரு பெரிய ஒரு கயிறு, ஒரு பாடும் கிணறு இருக்கு, அதுல ஒரு கயிறை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த உலக வாழ்க்கை. அதுல நீ என்ன இன்பத்தை அனுபவிக்க போற அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும்போது? இல்ல வெறும் கயிறை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தா கூட சும்மா ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கலாம். அதுவும் இல்லையே, அந்த கயிறுல மேல ஒரு கொடிய விஷப்பாம்பு உன் உயிரை கொத்தி போறதுக்காக அந்த விஷப்பாம்பு கயிறுல இறங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கீழே கிடுகிடு பள்ளத்துல பசியுடன் ஒரு கொடும்புலி யமனை போன்ற தன்னுடைய வலிய பற்களை காட்டிக்கொண்டு இவனை பார்த்து உருவி கொண்டு இருக்குது. கீழே ஒரு பெரிய புலி உருவிக்கிட்டு இருக்கு, அதான் அந்த யமன் என்னும் கடுவாய். மேல பார்த்தா பாம்பு, கீழே பார்த்தா புலி, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இந்த அபாய அவல நிலையை இவன் சதம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறான். அதுதான் சதம். இந்த கயிறை விட்டா இவனுக்கு வேற சதம் இல்ல, அதைத்தான் பிடிச்சு தொங்கணும். அந்த நேரத்துல இவன் பற்றி தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கயிறை 2 எலிகள் கத்தரித்து கொண்டே இருக்கின்றன. அந்த 2 எலி கத்தரிச்சுக்கிட்டே இருக்கு. இவன் தினமும் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறானே, வடகலை திங்களைன்னு, அதுதான் அந்த 2 எலி. அது வந்து இவனோட ஆயுத ஒவ்வொரு மூச்சுக்கும் 4 அங்குலம் துண்டாடப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமே அந்த கணக்கெல்லாம். 8 அங்குலம் உள்ள வாங்கி 12 அங்குலம் வெளியே விடுறான். என்னென்னலாம் செய்யும் போது எவ்வளவெல்லாம் அந்த மூச்சு வீணாகுது, அந்த ஜீவ முதல் எப்படியெல்லாம் நஷ்டம் அடையுதுன்னு பாக்குறோமே. அப்படியாக அந்த 2 எலிகள் வேற உன்னுடைய அந்த கயரை கத்தரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த நேரத்துல வந்து ஒருத்தவங்க உதவி செய்ய வர்றாங்க உனக்கு. இதோ கயிறு அருந்து விழ போகிறதே, கடுவாய் வேங்கைக்கு இரையாக போகிறானே, அதற்குள் இந்த நச்சுப்பாம்பும் இவனை தீண்டி விடுமே என்று இவன் மீது ஒருவர் இரக்கம் கொண்டு ஓடோடியும் வந்து தன் ரட்சிப்பு கரங்களை நீட்டி இவனை பிடித்துக் கொள்ளுமாறு சொல்லுகிறார்கள். நம்ம தேடி போகல, நான் இப்படி ஒரு ஆபத்துல நிக்கிறேனே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நாம கத்தல. நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்பா அப்படின்னா, அந்த மரத்துல இருந்து ஒரு தேன் கூட்டுல இருந்து ஒரு தேன் சொட்டு சொட்டா விழுந்துகிட்டு இருக்கு. அந்த தேனை வந்து நக்கிக்கிட்டே அந்த கயிறுல தொங்கிட்டு இருக்கிறது தான் இந்த உலகத்துல நீ இன்பம்னு அனுபவிக்கிறது. இந்த ஆபத்து நேரத்துல உனக்கு அந்த தேன் தேவையா? அப்போ நீ வந்து அப்படி தொங்குறமே என்னை காப்பாத்துங்கன்னு கத்தணும். தெய்வம் அவர்கள் வந்து இந்த உலக வாழ்க்கை இப்படி கொடுமையானதுன்னு தெரிஞ்சு, எங்க ஒரு மெய்க்குரு பெருமான் நமக்கு வேணுமே, அநியாய மரணம் வந்துவிடக் கூடாதே அப்படின்னு ஈராறு குருமார் இடமுறைதானேன் அப்படின்னு. இப்போ எத்தனையோ போலி குருமாரா இருந்தாலும் அவன் குருமாருன்னு சொல்லிட்டாலே போதும். ஒருவேளை இவர்கிட்ட மெய் இருக்குமோ, ஒருவேளை இவர்கிட்ட இருக்குமோ, ஒருவேளை அவர்கிட்ட இருக்குமோன்னு ஓடி 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 அவங்க ஓடோடி அலைஞ்சு தேடினாங்களே. நாம அப்படி ஓடோடி அலைஞ்சு தேடலையே, நம்மளை தேடி அவங்க ஓடோடி வந்து கையை நீட்டுறாங்க. இந்த ஆபத்துல நீ சிக்கி இருக்கியே, என் கைய பிடிச்சுக்கோ, உன்னை நான் வந்து இந்த ஆபத்தான நிலைமையில இருந்து மீட்றேன் அப்படின்னு சொன்னா, ஓடோடியும் வந்து தன் ரட்சிப்பு கரங்களை நீட்டி இவனை பிடித்துக் கொள்ளுமாறு சொல்லுகிறார்கள். இவன் இருக்கும் ஆபத்தான நிலைமையும் இவனுக்கு சுட்டி காட்டி எச்சரிக்கிறார்கள். தெரியாதா? அறிவா இல்ல அப்படின்னு கேட்பாங்க. தொங்கி இருக்கானே இருக்க, மேல பாம்பு வருது கண்ணு தெரியலையா, கீழே புலி நிக்குது கண்ணு தெரியலையா, எலி கத்தரிச்சுக்கிட்டு இருக்கு தெரியலையா, அறிவு இல்லையா? சரி, இல்லாட்டா போகுது, சொந்த புத்தி இல்ல சொற்புத்தி சொல்றாங்களே, இப்படி எல்லாம் இருக்கியேப்பா, இந்த இது வா, நான் என் கையை நீட்ட பிடிச்சுக்கோ, இந்த கயத்துல இருந்து இழுத்து உன்னை மேல கொண்டு போயிடுறேன்னு கையை நீட்டும் போது பிடிச்சுக்கிட வேண்டியது தானே. அப்பையும் பிடிச்சுக்கிடாம இந்த தேனை வந்து நக்கிக்கிட்டு இருக்கிறியே இந்த உலக வாழ்க்கையில, அதுதான் நீ இந்த உலக வாழ்க்கையில இன்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்துல தேனை நக்குறது போலதான் அந்த இன்பம் நீ நினைக்கிறது. இதை நினைச்சு அந்த நீ கவலைப்படாட்டாலும் அந்த நீதியானது கவலைப்படுகிறது அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல தெய்வம் அவர்கள் இப்படி இல்லாமல் இந்த கவலை திவலை கூட இல்லாமல் இருக்கின்றான், ஏன் இப்படி இருக்கிறான் என்று நீதி நினைக்காதோ. அந்த நீதி வந்து என்ன? அந்த நீதி வந்து மரண குளிரை நீக்கும் தீயதான் நீதியாக இருக்குது. ஒரு மரணம்னு உனக்கு ஒரு பெரிய குளிர் வரப்போதே, அந்த குளிரை பொத்திக்கிறதுக்கு உனக்கு போர்வை வேணுமே அப்படின்னு அந்த நீதியானது
தன்னுடைய வாக்கு, அவங்களுடைய ஒவ்வொரு வாக்கையும் நாம வச்சுக்கிடும் போது அது ஒரு அந்த குளிரை காப்பாற்றுகிற போர்வையாக, அது ஒரு போர்வை 2 போர்வையெல்லாம் போட்டுனோம்னா அந்த குளிர் போகாது. நிறைய போர்வையை போட்டி அப்பதான் அந்த குளிர் போகும். அப்படி அந்த நிறைய போர்வையை போட்டுக்கிட்டு தான் நம்மளுக்கு போர்வையாக தெய்வம் அவர்கள் அவங்களுடைய வாக்கை அளித்து கொண்டே ஈந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த நீதி அந்த வாக்கை அந்த போர்வையை கூட வாங்காம இவன் மரண குளிரை பத்தி அச்சப்படாம இப்படி இருக்கிறானே நினைச்சு இவனுக்கு அந்த கவலை திவலை கூட இல்லாட்டாலும் அந்த நீதியானது கவலைப்படுகிறது. இந்த யமன்கிறவன் அப்படி ஒரே நாள்ல இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோன்னு திடீர்னு இவனை பிடிச்சிட மாட்டான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா தினமும் இவன் கிட்ட இவன்கிட்ட அமர்ந்து கொள்கிறான். இவன் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் விடுறானே, அந்த 21,600 சுவாசங்கள்லையும் இவனுக்கு இவனுடைய அந்த உயிரானது பாழ்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. தினமும் நாம அத நம்முடைய பெருமான் அவர்கள் திருமைஞான அருளமுதம் திருவாக்கியம் எண் 66 பார்ப்போம். மரண அவஸ்தை பத்தி அதுல சொல்றாங்க. உன்னோட உயிர் தினமும் சதா 21,600 தரம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு பாழாகுது. தினமும் 21,600 தரம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு பாழாகுது. அந்த பாழடிப்பு இவன் தன் அறிவாகிய ஜீவனில் சாய்ந்து ஒரு சூடான கருக்கறிவாள் போல் அந்தப்புற கருவிகளில் மேல் தாக்கி கசப்பை மரண தருவாயில் வெளியாக்குகிறது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பாழை உனக்கு கொண்டு வருது. பாழ் என்பது சாவு. அதான் பாழை போக்கி பலன்கை குலுக்கிட. இந்த பாழை போக்கணும், சாவாகிய பாழை போக்கி பலனை கொடுக்கணும். ஆனா இந்த பலனை இவன் தேடவே இல்லையே. வலிய கொண்டு கொடுக்கறவங்ககிட்டையும் இவன் ஏற்றுக்கிற தயாராக இல்லை. அப்போ இந்த பாழானது அது என்ன செய்யும்? இறுதி நேரத்தில் அது இவனுடைய கருவிகளை எல்லாம் ஒன்னொன்னா தாக்கி கசப்பை மரண தருவாயில் வெளியாக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தினமும் இவன் மேல உட்காரலாம். நாம குழந்தைலாம் நல்லா ஃப்ரீயா ஓடி ஆடிட்டு எல்லாம் இருக்கும். கொஞ்சம் வயசாக கால் நடக்க முடியல, எனக்கு முட்டி வலிக்குது, உட்கார முடியல, இந்த காலை அசைக்க முடியல, காலை தூக்கி வச்சு எட்டி எடுக்க முடியலைன்னா அந்த காலில் எம்மே உட்காந்துக்கிட்டான்னு அர்த்தம். எனக்கு அந்த இது செய்ய முடியல, இந்த இடத்த அசைக்கவே முடியலைன்னா அங்க உட்காந்துக்கிட்டான்னு அர்த்தம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இடத்த தேடி ஃபுல்லா உட்கார்றதுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட குடியேறிக்கிட்டே இருப்பான். அப்படி அவனை குடியேற விடலாமா? ஆனால் ஆசான் திருவடியை அடைந்தவர்களின் உயிர் மைன்யூட்டான கூறிய ஊசிமுனை போன்ற மேல் நோக்கி செல்லும் சுசும்னா நாடியின் வழியாக பரமபதத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது. அவன் உன்னைய கீழ் நோக்கி, அதனாலதான் பிடரியில கீழே உட்காந்துருக்கிறான். அவன் அப்படி கீழே ஊடி இழுத்துட்டு போயிடலாம் இவனு. அப்போ கொஞ்சம் மேல அவங்க உட்காந்துக்கிட்டு நம்மள மேல் நோக்கி கூட்டிட்டு போறதுக்காக அவங்க கொஞ்சம் மேல உட்காந்துட்டு நம்மள மேல் நோக்கி, நம்ம அவங்கள நினைச்சாதானே அப்படி அவங்க மேல் நோக்கி வருவாங்க. இப்படி படிப்படியாக உட்கார்ந்து நம்மளை அவன் பாழாக்குறதுக்கு நாம அவனை விடலாமா? நம்முடைய தெய்வம் அவர்களை நினைவுல அமர்த்தி அந்த பரமபதத்திற்கு அவங்க அழைத்து செல்ற அதுக்குரிய பாடு தானே நம்ம செய்யணும். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப அந்த திருவாக்கியத்துக்கு அடுத்த திருவாக்கியத்துல நமக்கு திருவாக்கியம் எண் 67ல நமக்கு 9 வாசல்கள் இருக்கு இல்லையா? அந்த 9 வாசல்களையும் நீ தாப்பா போட்டு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இந்த 9 வாசல்கள் வழியாகத்தான் எமன் உனக்குள்ள போவான். நம்ம அதெல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டோம்னா யார் நுழைய முடியும்? உனக்கு உள்ள இந்த 9 வாசல்களையும் 4 விதமாக பிரிக்கலாம். இப்ப இந்த 9 வாசல்களை பத்தி தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செய்றாங்க. அதாவது இந்த 9 வாசல்களையும் நம்ம கிட்ட 9 வாசல் இருக்கு. இந்த வாசல்களை எல்லாம் 4 விதமாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு வாசல் எதையும் உள்ளே வாங்குமே தவிர வெளியே விடாது. அதுதான் என்ன வாசல்? செவி. இந்த செவி வழியாக எதுவும் எல்லாமே உள்ள போகுமே தவிர வெளியே வராது. 2வது வாசல் உள்ளே வாங்கி வெளியேயும் விடும். அது நாசி. நாசியில நம்ம சுவாசம் உள்ளேயும் வாங்குறோம், வெளியேயும் விடுறோம். 3வது உள்ளே வாங்கி ஜீவனிடத்திற்கு அனுப்பிவிடும். அது கட்புலன்.
கண் நீ பாக்குற காட்சியை அப்படியே ஜீவனுக்கு அனுப்பிடும். 4வது வாசல் உள்ளே வாங்கி வெளியேயும் தள்ளும் வல்லபமுடையது, அது வாய். மற்றொரு வாசல்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியே தள்ளுமே தவிர உள்ளே வாங்காது, அது மலவாயல், ஜலவாயல். அப்போ இந்த 9 வாசல்கள் அதனுடைய தன்மையை பற்றி முதல்ல நமக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த 9 வாசல்களையும் உட்டாளிடணும், உள்ள பூட்டிடணும். நம்ம ஒரு கதவை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உள்ள கதவை பூட்டிக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? வெளியே இருந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தானே உள்ள பூட்டிக்கிறோம். அப்போ உள்தாளிடமும் என்று கூறி இருப்பதை பார்த்தால் வெளித்தாள் ஒன்று இருக்க வேண்டும் என்று தெரிகிறது அல்லவா? அப்போ உள்தாள் போட்டுக்கோ அப்படின்னா அப்ப வெளியேயும் ஒரு தாழ்பால் இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம வீட்டுக்கு கதவுல உள்ளேயும் தாழ்பால் வச்சிருப்போம், உள்ள இருக்கும்போது உள்ளபடி பூட்டிட்டு இருப்போம், வெளியே போகும்போது வெளியே சாவியை வச்சு பூட்டிட்டு போவோம். அப்போ உள்தாழ்பாலும் இருக்கும், வெளித்தாழ்பாலும் இருக்கும். நம் வீடுகளுக்கு கதவுகளின் வெளியில் ஒரு தாழ்பாலும் உள்புறம் ஒரு தாழ்பாலும் போட்டு இருக்கிறோம். அது போல நாம் சில சமயம் சிறுநீர் கழிக்க வேண்டுமானாலும் கூட அதை அடக்கி கொள்கிறோம். வெளியே போக வேண்டியதை அடக்கி உள்ளே வச்சுக்கிறோம். மலம் கழிக்க போக வேண்டுமானாலும் அதையும் அடக்கி கொள்கிறோம். எச்சில் துப்ப வேண்டி இருந்தாலும் அதையும் துப்பாமல் அடக்கி கொள்கிறோம். இப்படி செய்வதெல்லாம் வெளித்தாள் போடுவது போலத்தான். இதெல்லாம் இப்படி நீ அடக்கிறது, வெளியே போக வேண்டியதை போக விடாம உள்ளே வச்சினா வெளித்தாழ்பால். வெளியே தாழ்பால் போட்டாச்சுன்னா உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியாது. அப்போ நீ இப்படி அடக்கிறதெல்லாம் வெளித்தாழ்பால் போடுவது, உள்ள இருந்து யாரையும் வெளியே போக விடாம செய்யறது. அப்போ உள்தாழ்பால்னா யாரு? வெளியே இருந்து யாரும் உள்ள வராம செய்யறது. சொன்ன வெளித்தாள்கள் நம்ம சொற்படி கேக்குது. அப்ப நம்ம வெளித்தாழ்பால் போட்ட உடனே அது நம்ம சொற்படி கேக்குது. ஆனால் உட்டாளிடக்கூடிய சாவி ஒரு தெய்வ சொரூபரின் கையகத்தில் தான் இருக்கிறது. இந்த வெளித்தாழ்பால நீ போட்டுக்கலாம், ஆனா உள்தாழ்பால போடுறதுக்கு அந்த சாவி பூட்டுறதுக்கு உண்டான சாவி ஒரு தெய்வ சொரூபரின் கையகத்தில் தான் இருக்கிறது. அவர் உதவி இருக்கும் போது நம் ஆயுள் பரியந்தம் நம் ஜீவதேகத்துள் போக்குவரத்தாய் இருக்க முடிகிறது. இந்த மனித உடல் இருக்கும் வரை எப்போது அந்த உட்டாளின் சாவியை நாம் கைப்பற்றலாம் என்று யமன் காத்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு ஆசானவர்களோட துணையோட இந்த உட்டாழ்பால் போட்டு வச்சிருந்தோம்னா இந்த யமன் பார்த்துக்கிட்டே இருப்பானா, இது என்ன உள்தாழ்பால் போட்டு சாவியை வச்சு பூட்டிட்டானே, இந்த சாவியை எப்படா கைப்பற்றலாம் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டே இருப்பானாம். ஒரு தேவபிரானின் கையகத்தாகி உள்ளவர்களின் உள்தாளின் சாவியானது அந்த தெய்வத்தின் வசம் இருப்பதால் இந்த சாவியை நம்ம கையில வச்சிருந்தோம்னா யமன் புடுங்கி திறந்துட்டு வந்துருவேன். ஆனா அந்த சாவியை தெய்வம் அவர்கள் வசத்துல ஒப்படைச்சிட்டா யமன் சந்திக்கும் தருவாயில் சட்டென்று அவங்க உள்தாள் விட்டு விடுவார்கள். அப்போ இந்த சாவியை இந்த பொறுப்பை நம்ம இந்த கதவை உள்தாழ்பால் போடுற இந்த பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைச்சு நாமளா பூட்டினோம்னா யமன் நம்மள 2 தட்டு தட்டி, ஒரு கொள்ளக்காரன் திருடன் நாம வீட்டுல தனியா இருக்கிறோம், ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடியுமா? நாமள அடிச்சு போட்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுவானே, அவ்வளவு வல்லபமானவனே. அப்போ இந்த உலகத்துல வல்லபம் ஆனது இந்த யமனுடைய வல்லபம் தானே, எல்லா வல்லபத்தை உடைய மீறின வல்லபம். அந்த வல்லபத்தை நம்மளால ஜெயிக்க முடியாது. அவன் நம்மளை அடிச்சு போட்டு சாவியை புடுங்கி நம்மளை கொள்ளையடிச்சுட்டு போயிடுவானே. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுக்கணுமே. சாவியை கொண்டு போய் நம்ம தெய்வம் அவர்கள்ட்ட, இந்த கதவை பூட்டுற வேலை இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க தெய்வமே, நீங்க எனக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்துக்கோங்க தெய்வமேன்னு அவங்கள சிந்தையில அமர்த்தணுமே. அப்படி அமர்த்திட்டா அந்த உட்டாளின் சாவியானது அந்த தெய்வத்தின் வசம் இருப்பதால் யமன் சந்திக்கும் தருவாயில் சட்டென்று உள்தாள் விட்டு விடுவார்கள். அவன் வந்தானாலும் போடான்னு தள்ளி விட்டுட்டு டகான்னு உள்தாள் பல போட்டுருவாங்க அவங்க. அதனால் தான் ஜீவன் உள்ளே அடங்கி விடுகிறது. அப்போ அவன் உள்தாள் பால் போட்டவனே அந்த ஜீவன் எப்படியும் அடங்கணும், அவன் பறிக்க கூடாது, நமக்குள்ளாக அடங்கணும். அப்போ அவனை விரட்டி விட்டவனே நம்முடைய ஜீவனானது உள்ளேயே அது அந்த வெண்ணையில் மயிரிழையை போட்டது போலவும் அது வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றினது போலவும் அந்த ஒரு சிறு வடுகுடை இல்லாமல் அது உள்ளேயே அடங்கி விடுகிறது. யமன் நம் மீது கை வைக்க முடிவதில்லை. திருநாட்டில் குடியேறி அங்கு சாகாக்கலையின் பரிசுத்த அடையாளங்களுடன் அடக்கமாகி விடுகிறோம். அப்போ அந்த சாவியை பெருமான் அவர்கள் கையில் இருக்கும் போதுதான் நாம அந்த திருநாட்டில், அந்த பரமபத நாட்டில் குடியேறி
அந்த சாகாக்கலையின் பரிசுத்த அடையாளத்தை நாம பெறுகிறோம். இல்ல அவன் கையில போனா சின்ன பின்னமாகி நம்மளை நசுக்கி நாரி நலங்குலைய செய்து இந்த பரிசுத்த அடையாளம் எதுவும் இல்லாம நம்மளை கோரமாக சின்ன பின்னமாக்கி விடுவான். ஆனால் தெய்வத்தின் கைவசம் ஆகாதவர்களின் உத்தாளின் சாவியை யமன் வெகு எளிதில் கைப்பற்றி உத்தாளை நீக்கி விடுகிறான். அந்த தாப்பால திறக்கிறதுலாம் அவனுக்கு பெரிய வேலையெல்லாம் இல்ல, ஈஸியா நம்மளை தள்ளி விட்டுட்டு தாழ்பாலை திறந்து உள்ள புகுந்துருவான். அப்போ நாம என்ன செய்யணும்? தெய்வம் அவங்ககிட்ட அந்த சாவிய கொடுத்து அவங்களையே நாம நினைவுல வச்சுக்கணும். அதனால்தான் இத்தனை நாள் உள்ளே இருந்த கோளை கசப்பு எல்லாம் வெளியே கக்கி உடலை நாரடித்து விடுகிறது. இந்த அரும் செயலையே 9 வாசல் உத்தாளிடவும் 50 கதவை அடைப்பதும் காட்டி என்று ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் பாடி வைக்க பெற்றுள்ளது. அப்போ இந்த யமன் நம்மளை சின்னாபின்னப்படுத்தாதபடி அந்த யமன் என்னும் வேங்கை எப்ப வேணாலும் இப்பவோ பின்னையோன்னு வருவானே, அவனை தடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் எல்லாம் நமக்கு தெய்வம் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்களே. அந்த யமன் சந்திக்கிற தலமானது எப்படிப்பட்ட ஒரு கோரமான தலமாக இருக்கும். அந்த தலத்தை நாம நாமளா சந்திக்கலாமா? அதுவும் அந்த பொறுப்பை நம்ம தெய்வம் அவர்கள் கையில அல்லவா கொடுத்துடணும். அந்த யமன் சந்திக்கும் தலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள மனுத்திரர்கள் அனைத்திற்குமே திருமஞான அருளம்பம் திருவாக்கியம் 396 யமன் சந்திக்கும் தலத்தை பற்றி தெய்வம் அவர்கள் அறிவு செய்யறாங்க. 396 உலகத்தில் உள்ள மனுத்திரர்கள் அனைத்திற்குமே ஆங்காங்கு வந்த வேதத்தின் தலை ரகசியம் என்னதென்று சொல்லுகிறோம் கேளுங்கள். வேதமெல்லாம் இதைத்தான் சொல்லுது. அதனுடைய ரகசியத்தை நீ வேதத்தை படிக்காட்டால் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. எந்த அமலாண்மையும், எந்த குபேர சம்பத்தும், எந்த அறிவு ஆற்றலும், எந்த ஒரு உதவியும் எட்டி தீண்டப்படாத தலமே ஒருவனை யமன் சந்திக்கும் தலம். யமன் சந்திக்கிற தலத்துல உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. உன்னுடைய கைகால்கள் கூட, உன்னை விட்டு எப்பவும் நீங்காத தன் சொந்த சொத்தாகிய கைகால்கள் கூட அப்போ உன்னை கைவிட்டு விடுமே. அப்படிப்பட்ட ஒரு தலமாக இருக்குதே அந்த தலம். ஒருவருடைய கரம் அந்த தலத்திற்கு ஏறி எட்டி அப்படியான நேரத்துல உங்க கரத்தை நீட்டுறாங்க நமக்கு உதவி செய்யறதுக்கு. இவன் நம்மவன், நாம் இவனை கவனித்துக் கொள்கிறோம் என்று யமன் கையினின்றும் ஒருவனை தப்புவித்து பரமபத ஸ்வர்ணபதி காட்சியில் புகுத்தாட்டி வைக்கும் போது, அப்போ அந்த யமன்ட்ட இருந்து தப்புவிச்சு நம்மள அந்த பரமபத வாழ்வில், அந்த ஸ்வர்ணபதி வாழ்வில், அந்த பொன்னுலகில் நம்ம ஏற்றி வைக்கும் போது, புகுத்தாட்டி வைக்கும் போது, அந்த தலம் அதுக்கு முன்னால அந்த யாரும் தீண்ட முடியாத ஒரு எட்டி தீண்டப்படாத தலமாக இருந்தது ஒரு திருத்தலமாக ஆகிவிடுகிறது. உனக்கு கொடிய சாவு நாளாக இருக்கிறது மனநாளாக மாறிவிடுகிறது. உலகத்தவருக்கு கொடிய மரணம், கொடிய சாவு என்பது இப்படித்தான் பேரின்ப திருமண நாளாக மாறிவிடுகிறது. அந்த தலம் திருத்தலமாக ஆகிறது. அப்போது அவன் எல்லாம் உடையவன் ஆகிறான். அப்படி அந்த தலத்தில் ஏறாதவன் எப்பேர் கொட்டவன் ஆயினும் எல்லாம் இழந்தவனாயிருப்பான். இந்த திருத்தலத்துக்குள் நாம் ஆகிக் கொள்ள வேண்டும். அந்த திருத்தலத்தில் ஆகாதவன் எப்பேர் கொட்டவனாக இருந்தாலும், எந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும், நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எல்லாத்தையும் இழந்தவன் தான். ஆனா உடையவன் தான் சொல்லலாம். எதில் உடையவன் தெரியுமா? நரக அவஸ்தையில் வரம்போடு காண முடியாத காலம் சிக்கி தவிப்பதில் தான் அவன் உடையவன். மற்றபடி அவன் எதை இழந்தவன்? அந்த திருத்தலத்தை, அந்த சொர்ணபதி வாழ்வை, அந்த பரமபத வாழ்வை, அதையெல்லாம் அவன் இழந்தவனாக ஆகிறான். அப்போ இந்த மாதிரி இழந்தவனாக நம்ம ஆகலாமா? யமன் சந்திக்கிற அந்த தலத்தை நாம திருத்தலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்படி நம்ம மாற்றிக்கொள்வது? அந்த நம்முடைய தெய்வம் அவர்களே நம்முடைய நினைவாகிய ஆசனத்தில் அமர்த்தி கொள்ளும் போதுதான் நாம அந்த தலத்தை திருத்தலமாக மாற்றிக்கொள்ள முடியும். யமன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? உன் நினைவில் அல்லவா உட்கார்ந்து இருக்கிறான். அந்த நினைவை நீ எம்மிடத்தில் வை, நீ மீட்பிக்க பெறுவாய். அப்போ அந்த நினைவுல அவன் உட்கார்ந்து இருக்கும் போது நாம அவங்கள நினைவுல வச்சுட்டா, அவங்க அந்த யமனுக்கும் நமக்கும் நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு அந்த யமனை அங்க உட்கார விடாமல் விரட்டி நம்ம தெய்வம் அவர்களை மட்டும் அமர செய்யும் போது அதை நமக்கும் அவங்களுக்கும் ஒரு சங்கிலி தொடரை போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு தெய்வம் அவர்கள் அறிவு செய்யறாங்க. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு சங்கிலி தொடர். அது எப்படி அந்த சங்கிலி தொடர் போட்டுக்கிறது
நம்ம நினைவுல அவங்க வந்து உட்கார்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க சொன்ன உத்தரவுப்படி நாம நடக்கணும். ஈசனே வந்து அவதாரம் எடுத்து உனக்குள் குடிகொண்டிருக்கிற அந்த ஈசனே அவதாரம் எடுத்து வந்து சொல்கின்ற ஒரு சொல்லை நாம எப்படி நம்ம சிரமே தாங்கி அதை செய்யணும். அப்போ அதுக்கு நமக்கு சில உழவுகள்லாம் அவங்க சொல்லி தர்றாங்க. மதிய நேரத்திற்கு முன்னால் குடல் காய்ந்திருப்பதும் அரை ஆகாரம் சாப்பிட்டு கொண்டு எம் சொற்படி பத்தியத்திலும் சத்தியத்திலும் நீ நிலைத்து நின்றால் உன் அறிவிற்கும் எமது அறிவிற்கும் இடையே ஒரு சங்கிலி தொடர் போட பெறுகிறது. நீ நான் சொல்ற மாதிரி நின்னா உன் அறிவுக்கும் என் அறிவுக்கும் ஒரு சங்கிலி தொடர் போடப்படும். அப்போ உனக்கு எனக்கும் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். என் கூட ஜாயிண்ட் வச்சுக்கிட்டே இரு. டச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா டச்சு விட்டு போச்சு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த டச்சை விடணும்? அவங்களோட ஜாயின்ட்லயே இருந்துக்கணும். அந்த சங்கிலி தொடர் இருந்துகிட்டே இருக்கணும். அது முதல் இங்கே என் நினைவில் நீ அப்படி டச் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கும் எமது அறிவிற்கும் உன் அறிவிற்கும் இடையே ஒரு சங்கிலி தொடர் போட பெறும்போது அது முதல் இங்கே எம் நினைவில் தட்டுவது அங்கே உன் நினைவில் வந்து தடார் தடார் என்று தட்டி நிற்கும். அப்போதான் நமக்கு அவங்க நினைவுல என்ன தோணுதோ அது நம்ம நினைவுல தட்டி நிற்கும். அதத்தான் வந்து பாட்டையப்பிரான் அவர்கள் வந்து அந்த காரண காட்சியினராய் ஜோதி சுத்த திருமேனியை கைப்பற்றி கொள்ளும் போது சாந்தி மனத்தினை உடையவர்கள் ஆகினார்கள் அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்வாங்க. சாந்தி மனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க எண்ணத்தில் ஊறியதை நாவில் எடுத்து உரைப்பதற்கு முன்னாலே நாவில் எடுத்து உரைத்ததற்கு எதிராக செவி கொண்டு கேள்வியுற்றவர்களை போல அறிகின்ற அறிவானது முன்னின்று துளங்கும் சாந்தி மனத்தினை உடையவர்களாக ஆகினார்கள் அப்படின்னு தெய்வம் அவர்கள். ஒருத்தவங்க நாவில் எடுத்து நம்முடைய குருபெருமான் அவர்கள் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு சங்கிலி தொடர் வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அவங்க நாவில எடுத்து அவங்களுடைய எண்ணமானது நாவுக்கு வர்றதுக்கு முன்னால அவங்க இப்படி நம்மளை பார்க்கும் போதே இன்னதுதான் சொல்ல வர்றாங்க. அவங்க எண்ணத்தை நாவில் எடுத்து உரைப்பதற்கு முன்னாலே நாவில் எடுத்து உரைத்ததற்கு எதிராக செவியுற்று கேட்டவர்களைப் போல அறிகின்ற அறிவானது முன்னின்று துளங்கும் சாந்தி மனத்தினை உடையவர்களாக ஆக வேண்டும். அப்போ சாந்தி மனம்னா என்ன? அவங்களுடைய நினைவு என்ன நினைக்குது அப்படிங்கிறத அவங்க திருவாய்மொழி மூலமாக சொல்வதற்கு முன்னாலேயே நாம அறிஞ்சு கொள்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நினைவுடையவர்களாக நாம நடக்க வேண்டும். இப்படி எப்படியெல்லாம் நாம நடந்தா அந்த யமன் என்கின்ற கடுவாயிலிருந்து நம்மளை தெய்வமோர்கள் விடுவிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் நாம வந்து நிறைய அந்த யமனை வந்து விரும்பி நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி ஒரு குழந்தை அப்படி விரும்பி தெரியாம பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது வந்து சுடாம இருக்குமா? இன்னைக்கு கூட நம்ம ஒளிநாடாவில் அதான் கேட்டோம். தினமும் இது ஒரு ஆச்சரியமாகவே இருக்கு. நாம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அது சம்பந்தமா ஒளிநாடாவில் வந்துடும். நீ இந்த ஜெயில் தண்டனை ஒரு 10 நாளைக்கு அப்படின்னு சொன்னா அந்த அவமானத்தை நீ தாங்குவியா? சொத்து பத்து எதை வித்தானாலும் அந்த அவமானத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தானே நினைப்ப. தெரியாம அந்த தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த விட்டுருவாங்களா? ஒரு குழந்தை தெரியாம தீயில நெருப்பு இது சுடுன்னு தெரியாது குழந்தைக்கு. அந்த நெருப்பு எரியும் போது அதை போய் கையில வச்சிருச்சு, கைய வந்து அந்த நெருப்புல வச்சிருச்சு. ஐயோ குழந்தை தானே தெரியாம தானே வச்சிருச்சுன்னு அந்த நெருப்பு சுடாம இருக்குமா? சுற்றுமே, சுடத்தானே செய்யும். ஐயோ குழந்தைய நெருப்பு சுற்றுச்சேன்னு நாம வேதனைப்படுவோமே. அது போல தெய்வம் அவர்கள் இவன் அறியாமல் இப்படி போய் இருக்கிறானே, இவனை மீட்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி இன்னும் எப்படியெல்லாம் நம்மளை மீட்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம தொடர்ந்து நாளைக்கு வர்ற சபையிலையும் பார்ப்போம். இன்னைக்கு நேரமான காரணத்தினால இன்னைக்கு இத்துடன் நிறைவு செஞ்சு இன்னும் நம்ம தெய்வம் அவர்கள் எப்படியெல்லாம் எந்த வழியிலெல்லாம் நம்மளை காப்பாற்றி அந்த யமன் கையில இருந்து அந்த யமன் என்னும் கடுவாயிடமிருந்து நம்மளை மீட்பிக்கிறதுக்காக நாம ஒரு பாடுபடாட்டாலும் அவங்க நமக்காக என்னவெல்லாம் பாடுபடுகிறார்கள் என்பதையும் தொடர்ந்து வருகிற சபையிலும் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய முட்டிப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.